அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். அன்பார்ந்த உறவுகளை, வெளிநாட்டுக்கு எதுக்காக வாரீங்க? நீங்கள் வெளிநாட்டுக்கு வாரீங்க, எதுக்காக வாரீங்க? இங்கே பிக்னிக் வாரீங்களா? இல்லையே, ட்ரிப் போகிறதுக்கு வாரீங்களா? சுற்றி பார்க்குறதுக்கு வாரீங்களா? நீங்கள் இங்கே வாரது பணிப்பெண்களாக வந்தால் பாத்திரம் விளக்கணும், பாத்ரூம் கழுகணும், துணி துவைக்கணும், துணி அயன் பண்ணணும், ஸ்திரி போடணும், அதே மாதிரி வயதானவர்களை பார்க்கணும், வீட்டில் குழந்தைகளை பார்க்கணும், வீடு துடைக்கணும், சமையல் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸெட்ரா 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 வேலை இருக்குது. இந்த நாட்டில் உங்களுக்கான வேலை அதுதான். டிரைவர் ஆவாரீங்களா? வீட்டில் பாத்ரூமில் பைப் உடஞ்சா செய்யணும், லைட்டு மாற்றணும், வெளியில் வண்டி கழுவணும், வெளியில் வீட்டை சுற்றி ஃபுல்லாக கழுவணும். சில வீடுகளில் வீட்டுக்குள்ளேயும் வேலையில் சொல்லுவாங்க செய்யணும். அவங்களுக்கு பண்ண அங்கே அது இது இருக்குன்னா அங்கே போனால் அங்கேயும் வேலை சொல்லுவாங்க, அதையும் செய்யணும். வண்டி கழுவணும், வண்டி ஓட்டணும், சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, பாத்ரூம் போகிறதுக்கு நேரம் இருக்காது, குளிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதற்காக தான் வெளிநாடு வாரீங்க. அப்போ இந்த வெளிநாடு வரும்போது இந்த வெளிநாட்டில் உங்களுக்கான சலுகைகள் என்ன, உங்களுக்கு என்னென்ன இந்த நாட்டில் உங்களுக்கான உரிமைகள் இருக்குது, இதை இந்த நாட்டில் பெற வேண்டியது உங்களுக்கான உரிமை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு அமைவான கிடைக்க வேண்டியதை கொடுக்க வேண்டியது இந்த நாட்டு பிரஜைகளுடைய, இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுடைய, இந்த நாட்டு சட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர் திணைக்களத்துடைய உரிமை, எங்களுடைய தூதரகத்துடைய உரிமை. அதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களை அனுப்பக்கூடிய ஏஜென்ட்டுகளுடைய கடமை. இதை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. இப்போ ரீசெண்டாக ඒවා හරියට තම ඒගොල්ලෝ ඇග්‍රීමන්ට් එකේ අනුව ක්‍රියා කරලා තියෙනවද කියලා බලලා තමයි මේ පෙන්ෂන් එක ඔයගොල්ලෝ ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒතකොට මේ අපි ඔයාලට ආණ්ඩුනුත් සලකනවා. இப்போ உங்களுக்கு பென்ஷன் இருக்குது, சரி, அது யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் வெளிவிவகார அமைச்சகம் கவர்மெண்ட் நம்மளுடைய இலங்கை அரசாங்கம் சேர்ந்து கொடுக்குறது. அது இன்னும் தீர்மானம் வரலாம், அது எவ்வளவு என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் 2 வருஷம் வேலை செஞ்சாதான் போனஸ், 2 வருஷம் வேலை செஞ்சாதான் உங்களுக்கான உரிமைகளை பெறலாம். அது இந்த நாட்டுடைய சட்டம். 2 வருஷம் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவங்க அதை டார்கெட் பண்ணி தொழிலாளர்களை ஒரே இடத்துல மட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஏஜென்ட்டுகள் இப்போது பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு போனஸுக்கு எவன் தாலியார்த்தான்றது உங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது எனக்கு தான் தெரியும். இன்றைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 8,900 தினார் செலவு பண்ணியிருக்கேன் இந்த போனஸ்ன்ற ஒரு வார்த்தைக்காக. 13 வழக்குக்கு, இன்னும் 5 வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, 3 வழக்கு ட்ராவல் பேண்ட். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் முடிஞ்சவங்க போனஸ் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இவனுங்க இன்றைக்கி நீங்கள் 2 வருஷம் இருந்தீங்க, நான் உங்களுக்கு போனஸ் எடுத்து கொடுப்போம். இதுக்கு முன்னாடி எங்கே போச்சு இந்த போனஸ்? இப்போது கவர்மெண்ட் விஸ்ராம வேட்டும், அதாவது ஓய்வூதியத்தை பற்றி சொன்னது, இப்போ அதையும் பிடிச்சிக்கிட்டாளுங்க. டிவி கொடுக்கறது, வாஷிங் மிஷின் கொடுக்கறது, லட்டா அளவடை எல்லாத்தையுமே கொடுக்கறது, காசு கொடுக்கறது. வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறது? அங்கே அந்த சொர்க்கத்தை தான் காட்டி அனுப்புறது, சொல்லி அனுப்புறது இல்லை. நீங்கள் போனீங்கன்னா அங்கே 2 வருஷத்துக்கு இருந்து வேலை செய்ய வரும். யார் இங்கே செத்தாலும் நாட்டுக்கு வர முடியாது. நீங்களே செத்தாலும் அங்கேருந்து காசெல்லாம் கட்டி உங்களுடைய பாடியை அனுப்பும் வரைக்கும் நீங்கள் அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே இருந்து தான் காயணும். சொல்ல வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சொன்னால் தான் தொழிலாளிகள் போக மாட்டாங்களே. இவங்க அந்த சுரங்கனா லோக்க, அதாவது ஒரு அந்த பொய்யான ஒரு பிம்பத்தை காட்டி தான் இந்த மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புறதால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்து வாருது. 1 மாதம் 2 மாதத்தில் 6 மாதத்தில் 1 வருடத்தில் எத்தனையோ பேர் நாட்டுக்கு போக துடிக்கிறாங்க. காரணம் இவங்க சொல்லி அனுப்புகிற பொய்கள். வரும்போதே இதுதான் நிலைமை, இப்படித்தான் இருக்குது, நீங்கள் போய் இந்த மாதிரி நிலைமையில் தான் அனுபவிக்க வரும் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறதில்ல.
அங்கே போனால் அங்கே விஐபி வீடு, மயிறு வீடு, விஐபி வீடு, பைத்தியக்காரிங்க. நான் இப்போ கடந்த காலத்துலேருந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள்லாம் போட்டு அடின்னு அடித்த பிறகு தான் இந்த விஐபி வீடுன்றதை நிப்பாட்டினாலுங்க இவங்க. இப்போ திருப்பி கொஞ்ச நாள் இந்த ஃப்ரிட்ஜு கொடுக்குறது, டிவி கொடுக்குறது, காசு கொடுக்குறது. அந்த இப்போ நான் வேறு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று காசு இங்கே போனாலே காசு தான். என்னங்கடா நீங்கள் என்ன பிக்னிக்கு அனுப்புகிறீங்க? இந்த நாட்டில் பிங்கங்கோப்பை கழுவுறதுக்கு அனுப்புகிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களை வந்து ரெடி பண்ணி அனுப்புங்க. இங்கே அந்த மக்கள் ஏதோ பிக்னிக் அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு இங்கே வந்த பிறகு அந்த மக்கள் படுற கஷ்டமும், இந்த நாடுகள் அவங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாமல் அவங்க படுற பாடும், அங்கே நாட்டில் குடும்பம் படுற பாடும் எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் 5 லட்சம் கட்டு, 10 லட்சம் கட்டு, அவனுங்க திண்டது, அவனுங்க புள்ள குட்டி குடும்பமே திண்டது, பரம்பரையே திண்டது, எல்லாத்தையும் சேர்த்து நாம் கட்டணும். கடைசியில் இப்போ இவங்க இருந்துக்கிட்டு இந்த லலினி சச்சித்ரான்ற ஏஜென்சி வந்து ஆரம்பத்திலேயே இந்த விஐபின்னு சொல்லி அவங்களுக்கு அடின்னு அடித்து ஒரு மாதிரியாக வீடியோ போட்டதுலேருந்து அந்த விஐபி கதையை விட்டுட்டாங்க. ஏன்னா இங்கே இந்த நாட்டில் ஓலை குடிசையில் வீடு இருக்குது. இங்கே இருக்கிற வீடு எல்லாமே விஐபி வீடுங்க தான். ஒரு வீட்டுக்கு 10 கார் நிற்குது, 3 தட்டில் வீடு இருக்குது. மாதத்துக்கு நம்ம நாட்டு காசுக்கு, இலங்கை காசுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாதம் அவங்களுக்கு சம்பளம் வருது ஒரு ஆளுக்கு, பென்ஷன் மட்டுமே. நம்ம நாட்டில் பிச்சை சம்பளம் அப்படின்ற ஒன்றுக்காக போய் போலியில் நிற்கிறாங்க மக்கள். இது உண்மையான பேர் சரியா? பிச்சை சம்பளம் அப்படின்ற ஒன்று இருக்குது தானே நாட்டில். நான் கேள்விப்பட்டுக்கிறேன். பிச்சை சம்பளத்துக்காக நம்மளுடைய தாய்மார்கள், பாட்டிமார்கள் போய் போலியில் நின்ற சம்பவங்களை நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரி நிலைமை நாட்டில் இருக்கும்போது இங்கெல்லாம் ஓய்வூதியம் என்ற பேரில் 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள்கிட்ட தான் நீங்கள் வேலைக்கு அனுப்புகிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய சூழல் நம்மளுக்கு வரும். அரசாங்கத்தால் ஓய்வூதியம் தரப்போகிறாங்களா? அது அரசாங்கம் நிர்ணயித்து இன்னருக்கு இப்படித்தான், இத்தனை வருஷம் வேலை செஞ்சால் இத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ நாங்கள் ஓய்வூதியம் தருவோம், அதுக்கு நீங்களும் லீகலாக பணம் அனுப்பியிருக்கணும் நாட்டுக்கு. இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை ஒன்று அவங்க கொண்டு வருவாங்க. அந்த ரெகுலேஷனுக்கு இணங்க அதுக்கு ஏற்றாற் போல் அரசாங்கம் கொடுக்கும். இவனுங்க இவ்வளவு சொல்லி அனுப்புகிறானுங்க. சரி, இவனுங்க என்ன சொல்லணும்? அந்த நாட்டில் உங்களுக்கு லீவ் இருக்குது, போனஸ் இருக்குது, உங்களுக்கு என்னையாவது பிரச்சனையா அதற்குரிய தீர்வு இருக்குது, எமர்ஜென்சியாக போக வேண்டிய சூழல் இருக்குதா, அதற்கான ஒரு மனிதாபிமான இது இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய மாத சம்பளத்தில் ஒரு நாள் லேட் ஆகினாலும் 10 தினார் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். இந்த நாட்டுடைய சட்டம். எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்குது, மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அனுப்பலாம். நீங்கள் என்னென்ன வேலைக்கு தான் போகிறீங்கன்றதை தெளிவுபடுத்தி அனுப்பலாம். அதெல்லாம் இல்லை. அங்கே குழுக்கள் போடுறது என்ன, டிவி கொடுக்குறது என்ன, ரேடியோ கொடுக்குறது என்ன, வாஷிங் மிஷின் கொடுக்குறது என்ன, காசை காட்டி மயக்கிறது என்ன. கடைசியில் இங்கே வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்கே வந்த பிறகு அறாராமா பெல்ட்டி தான். அதுக்கப்புறமா தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. ஒவ்வொருத்தரும் ஏமாற்று கதைகளை நம்பி வராதுங்க இந்த நாட்டில். இப்போ நான் ரீசெண்டாக நான் இந்த சூழலில் நான் அந்த ஏஜென்சியோட பேர் சொல்ல விரும்பலை. உங்களுக்கே தெரியும், நான் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன். என்ன சொல்லி தராங்க? உங்களுக்கு அதை தாரோம் இதை தாரோம் இல்லை, உங்களுக்குரிய உரிமையை போனஸ் எடுத்து தாரோம், உங்களுடைய லீவை எடுத்து தாரோம், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குறோம், மாதாந்தம் சம்பளம் கொடுக்குறத பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம், அதை பற்றி தேடி பார்க்குறோம். அதை தான் பேசணும். அதை விட்டுட்டு சுரங்கனாலோக்க பெண் அண்டையணும் பீஸு யோசிச்சு முடிவெடுங்க.